குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 18ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 5ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:54 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்ப்பது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 18/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 18/5/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்றார் ஒருவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சமுதாய பணியில் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் கவலைகள் இன்று குறையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு காரியங்களை உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீண்டகால சுபகாரிய பேச்சுவார்த்தை திருமண தடை இருந்தாக்க அது எல்லாமே நீங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் அடையும். உழைப்புக்குண்டான மதிப்பு இன்றைக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்ய முயற்சி செய்கிறீங்கன்னா அது எண்ணங்கள் ஈடேறும். அதே போல் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, நிதானத்துடன் இருந்தீங்கன்னா வெற்றிகளை அடையலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அந்த உடல் உபாதைகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குறையும். ஒரு மகிழ்ச்சியான இன்னல்கள் குறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால கடன்கள் ஒரு கட்டுக்குள் வரும். அதை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே போல் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மூத்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு நன்மை பயக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இன்றைக்கி கிடைக்கும். ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தாய் தந்தை வழியில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. சகோதரனிடம் அனுசரித்து போங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி கிடைக்கும். மனதில் ஒரு புதுமையான தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். அதே போல் நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட காலமாக தடைபட்டிருந்த வருமானங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை விரும்பி சேருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கிறது.
சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் செய்கின்ற பணிகளில் வேலைகளில் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். மனதில் பலதரப்பட்ட குழப்பங்கள் வந்தாலுமே ஒரு தெளிவு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள் இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமே சொல்லிடாதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, குலதெய்வ பிரார்த்தனைகள் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று இருக்கின்றான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனதில் வரும். அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் கொடுப்பது வாங்குவது கூடாது. ஜாமீன் கையெழுத்து தயவுசெய்து போடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. லாபங்கள் குறைந்தாலும் இன்றைக்கி நட்டங்கள் ஏற்படாது. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பணிகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே, முயற்சிகள் எல்லாமே ஒரு செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பெற்றோருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் சுமைகள் கொஞ்சம் குறையும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக அனைவரிடத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். உற்றார் உறவுகளிடம் தயவுசெய்து அனுசரித்து போங்க. கணவன் மனைவிகளோட மனமிட்டு பேசுவது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஆன்மீக பிரார்த்தனை, ஆன்மீக குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இன்றைய நாளையில் இருக்கும். எதிர்காலம் கொடுத்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள், நினைத்த காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே திருவினை ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையும். ஒரு அமைதி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தவறிய சில வாய்ப்பு திருப்பியும் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போயிருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பதற்றம் இல்லாமல் நிதானமாக எல்லா வேலையும் செய்யுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் நல்லது. தன்னை பற்றிய கருத்துக்களை அடுத்தவர்களுடன் தயவுசெய்து பகிர வேண்டாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே ஈஸியாக செய்து முடிச்சிடுவீங்க. மனதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கடன்கள் ஈஸியாக இன்றைக்கி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அரசாங்க உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி குறையும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு
ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான, நன்மை நிறைந்த, அன்பு நிறைந்த, வெற்றி நிறைந்த நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்குங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க உதவி செய்யலாம். அதே போல் ஜோதிடம், சோழி பிரசன்னம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்த்து தரோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படியே நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் பகிருங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.